ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். சோஃபார் நிஃப்டியோட சார்ட் வந்து இன்னைக்கு என்ன டேட்னா 1st செப்டம்பர் டு 15 செப்டம்பர். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ட்ரேடிங், நம்ம நிஃப்டியோட சார்ட்டை வச்சு எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றது தான் நீ பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 1 to 15th டேஸ் வந்து எப்படி நம்மளோட சார்ட் ஒர்க் ஆச்சு, எத்தனை பர்சன்டேஜ் ஒர்க் ஆச்சு, அதே மாதிரி இந்த வீக் லாஸ்ட் 2 days எப்படி போச்சு, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ 1 to 15th, அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 weeks. ஸோ இந்த 2 weeksல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக், அதாவது day 1, day 2, day 3, day 4, day 5, day 6, day 7, day 8, day 9, day 10, day 11, day 12, day 13, day 14, day 14, 15, okay, holiday. So இதுல பாத்தீங்க அப்படின்னா இது day 1ல வந்து 95% ஸ்டார்ட் ஒர்க் ஆச்சு, day 2ல வந்து 90% ஒர்க் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஒரு என்ன சொல்றது, ஒரு 85 to 90, 95, 90, okay, 85, 80%. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒர்க் ஆச்சு. அன்னைக்கு 12th day வரைக்கும் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா கவுன். இது ட்ரேட் பண்ணல. 12th அன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 100% ஒர்க் ஆகல. ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 ட்ரேட் டேஸ் வந்து நல்லா போச்சு நம்மளுக்கு. அப்புறம் இந்த 2 ட்ரேட் டேஸ் வந்து சரியா போகல. இந்த 3 நாள், இது நடுவில் ஒரு நாள் நம்ம சார்ட் கொடுக்கல. ஸோ இந்த 3 days ஒழுங்கா போகல. சரிங்களா? ஸோ இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? மந்த்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. நான் அவங்க சொல்ற கேளுங்க. இது வந்து பியூர் அஸ்ட்ராலஜி பிளஸ் கேன் அனாலிசிஸ். இதைப்படி தான் நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து நிஃப்டியோட சார்ட் வந்து எவ்ரிடே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? சோ இதுல வந்து சில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த சேனல்ல வந்து பார்க்க போறோம், இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 22 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. சோ 22 ட்ரேடிங் டேஸ்ல இதுல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு 5 நாள் 5 days வந்து 5 or 6 days வச்சுக்கோங்க. 6 days வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. பட் அந்த லாஸ் எப்படி நீங்க ரிஸ்க் மேனேஜ் பண்ணிருக்கீங்க? ஓகேங்களா? இங்க நீங்க 10 நாள், அதாவது 22 டேஸ்ல ஒரு 5 days வைங்க. 5 days போச்சுன்னா ஒரு 17 நாள். ஓகேங்களா? 17 நாள் ப்ராஃபிட் வருது. அந்த 17 நாள் ப்ராஃபிட்டை வந்து இந்த 5 நாள்ல கூட விடுவீங்க. 5 நாள்ல, இந்த 5 நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல கூட நீங்க விட்டுருவீங்க. ஸோ அதை விடாம இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முக்கியமா வந்து நான் எப்படி ட்ரேட் பண்றேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு இதுல வந்து ரிவீல் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணீங்க. மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? நம்மளும் மிஸ்டேக் பண்ணும். நம்மளுக்கு அந்த டைம் நம்மளுக்கு நேரம் சரியில்லாம நம்ம தப்பா கூட கணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் தப்பா கணிச்சா கூட அந்த லாஸ் இவ்வளவுதான் இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நான் வந்து
ஒரு நாளைக்கு எனக்கு 4K மீன்ஸ் ஒரு ட்ரேட்ல வந்து 2000 நான் வந்து ரிஸ்க் எடுப்பேன். ஓகேங்களா, நான் வந்து 200 குவான்டிட்டி யூஸ் பண்றேன்னு வைங்க, 200 குவான்டிட்டி என்னோடது. ஓகேங்களா, நான் இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ 10 பாயிண்ட் எடுத்தாதான் 10 பாயிண்ட்ஸ் நான் லாஸ் பண்ணேன்னா என்னோட ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட், செகண்ட் ட்ரேட் அதே டேல நான் ட்ரை பண்ணுவேன். செகண்ட் ட்ரேடும் அதே மாதிரி 10 பாயிண்ட்ஸ் பின்னாடி வைப்பேன். 2000 rupees ரிஸ்க். ஓகேங்களா, இது வந்து என்னோட மெத்தட் வந்து ஃபுல்லா ஸ்கேல்பிங் தான். ஓகேங்களா, ஸ்கேல்பிங் ட்ரேடிங் தான் இது. ஓகேங்களா, இதுவே நான் செல்லர்ஸா இருந்தேன்னு வைங்க, செல்லர்ஸா இருந்தேன் அப்படின்னா எனக்கு சைட்வைஸ் போனாலும் காசு, மேல போனாலும் கொஞ்சம் காசு, கீழே போனாலும் காசு, அந்த மாதிரி தான் இருக்கும் செல்லிங்ஸ்னா. ஸோ நான் பையர் சைடு இருக்கிறதுனால நான் மோஸ்டா வந்து இப்போ நான் 10:30க்கு 10:30ல இருந்து 11 வரைக்கும் வந்து ஒரு பை கொடுக்குறேன்னா 10:30க்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா நான் வாங்கிடுவேன். ஓகேங்களா, அதுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட் வைப்பேன். ஆனா அந்த டைமிங் தான் மேட்டர். அந்த டைமிங்ல நான் வாங்கணும், அங்க சப்போர்ட்டும் இருக்கணும். சப்போர்ட் இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். சப்போர்ட் இல்லைன்னா அந்த இடம் ஒர்க் ஆகல, ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்றது அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி நான் வீடியோல வந்து உங்களுக்கு அந்த சார்ட் போடும்போது சைடு வேஸ் மென்ஷன் பண்ணுவேன். சைடு வேஸ் நான் பண்ண மாட்டேன். சைடு வேஸ்னா நான் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ அப்போ 200 குவான்டிட்டி என்னோட இதுக்கு நான் 200 குவான்டிட்டி, உங்களோட இதுக்கு நீங்க 50 ரூபா கூட வச்சுக்கோங்க, 50 குவான்டிட்டி கூட வச்சுக்கோங்க. 50 குவான்டிட்டி. ஓகேங்களா, 50 குவான்டிட்டி. அப்ப அதுக்கேற்ற மாதிரி 500 பாயிண்ட்ஸா ஏதோ நீங்க இது பண்ணணும். 10 பாயிண்ட்ஸா இன்டூ நீங்க மல்டிப்ளை பண்ணி நீங்க வந்து இப்படி, அதாவது ஒரு நாளைக்கு 4000 கீழே போயிடக்கூடாது எப்பவுமே. நீங்க எங்க நீங்க லூஸ் பண்ணுவீங்கன்னா, இல்ல மேல வரும் வெயிட் பண்ணுவோம், இல்ல மேல வரும் வெயிட் பண்ணுவோம், மேல வரும் வெயிட் பண்ணுவோம்னு இந்த 3 டேஸோட நீங்க சேர்த்து வச்ச ப்ராஃபிட் இங்க விட்டுருவீங்க. இது போனா போட்டோம், இது போனா போட்டோம், நம்ம இன்னொரு ட்ரேட்ல நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா ட்ரேடுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். இங்க வாங்குறீங்க 10 மணி இங்க சொல்றேன் வாங்குங்க, 10:30க்கு இங்க போயிருதுன்னு வைங்க, 11 மணி வரைக்கும் பைன்னு சொல்லுவேன். 10:30க்கு இங்க போயிருந்தா நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டீங்க, இந்த இடத்துல ட்ரேட் வந்து மறுபடியும் இங்கே வருது, இங்க வருது அப்படின்னா நான் இந்த என்னோட சப்போர்ட்டுக்கே வருது, அது வருதும் போது நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் கீழே போக விட மாட்டேன். அடுத்து ஏன்னா என்னோட டைமிங், நான் கொடுத்துருக்கிற டைமிங்க்கு நான் மேல போகணும். போச்சா நான் வித்துருவேன், அதே இடத்துக்கு வந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா, இப்ப இங்க இருந்துகிட்டு ஸ்ட்ரைட்டா கீழே போச்சுன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து இன்கர் பண்ணி தான் ஆகணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, பட் இங்க போயிட்டு நான் ப்ராஃபிட் புக் பண்ணாம நான் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் கண்டிப்பா. என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் அந்த 10 பாயிண்ட் நான் இறக்க விடும்ல, நான் இன்னொரு இதுல நான் வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியில நான் போட்டு நான் எடுத்துப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ என்னோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு டைம் ப்ராஃபிட் பண்றீங்க, ஓகேங்களா, அன்னைக்குள்ளயும் நான் ஒரு ட்ரேட் வந்து சரியான ப்ராஃபிட் பண்ணேன். மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு பையிங் பிரஷர்ல போச்சு, இப்படியே போச்சு. இந்த மாதிரி பையிங் பிரஷர்ல இருக்கும்போது நீங்க ஒரு பேட்டர்ன் வரையறீங்க, சரிங்களா, இது வந்து எதர் திஸ் சைடு வெடிக்க போகுது. சோ இங்க வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இங்க வந்து பெருசா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ரெசிஸ்டன்ட் ரொம்ப பெருசா இருக்கும். இங்கெல்லாம் நீங்க செமையா ப்ராஃபிட் பண்ணலாம். இங்கெல்லாம் நம்மளோட பேட்டர்ன் ஒர்க் ஆச்சுன்னா நீங்க இந்த இடத்துல நான் பர்ஃபெக்டா ஒரு ட்ரைன் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் கைஸ். சோ அப்ப இங்க பாருங்க, ஒண்ணு இந்த சைடு வெடிக்கும், இல்ல இந்த சைடு வெடிக்கும். இங்க வெடிச்சா நீங்க எப்போ என்ன பண்ணுவீங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பையோ இல்ல செல்லோ நீங்க பண்ணுவீங்க. சோ இந்த இடத்துல வந்து ஒரு நிறைய பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அப்போனா நீங்க நல்லா வைக்கலாம். ஆக்சுவலா 10 பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்த விட்டு கீழே இறங்குறது வாய்ப்பு இல்லை, சரிங்களா. இருந்தாலும் 10 பாயிண்ட் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணும், இந்த இடத்துல வந்து எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு பாருங்க. ஒரு 100 பாயிண்ட் கூட இருக்கலாம், 50 பாயிண்ட் கூட இருக்கும். நான் அங்கதான் வெயிட் பண்ணேன். அப்போ நீங்க சூப்பரா எடுக்கலாம் இந்த இடத்துல ப்ராஃபிட். எல்லா ட்ரேடுமே நம்மளுக்கு ஒரு சில ட்ரேட் 20 பாயிண்ட் கிடைக்கும், 30 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு சில 1:5 கிடைக்கும், 1:10 கூட எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. சோ என்னோட ஸ்கேல்பிங் மெத்தடே இப்படிதான், சரிங்களா. ஒரு நிமிஷம். சோ
நீங்க வந்து கரெக்டா இந்த மெத்தட், அதாவது இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? சோ இது என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் ரிவீல் பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா? மாசம் வந்து நான் இது வரைக்கும் ட்ரேட் பண்ண வரைக்கும் சொல்றேன். முன்னாடி நான் எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ரொம்ப மார்க்கெட் சென்டிமெண்ட்ல விழுந்துரும். இல்ல நம்ம ப்ரொடிக்ஷன் கரெக்டா இருக்கும், மேல வரும் மேல வரும் மேல வரும்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் கீழே இறக்கிட்டே போவேன். அப்புறம் ஒரு டைம்ல வந்து மந்த் எண்ட்ல வந்து நான் பார்க்கும் போது தான் தெரிஞ்சு நான் நல்லா தான் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். பட் என்னோட லாஸ் எங்கன்னா, நான் ஒரு நாள் 2 நாள்லயே எல்லாத்தையும் நான் விட்டுருப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்ம வந்து லாஸ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா அஸ்ட்ராலஜிக்கலாவே வந்து இன்னைக்கு நம்ம லாஸ் பண்ண போறோம்னு வைங்க, இன்னைக்கு நானே கரெக்டா சார்ட் கொடுத்துருந்தா கூட, நான் சார்ட் அவங்க கொடுத்துட்டு எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைனாலும் நான் இந்த லாஸ் தான் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? சோ அஸ்ட்ராலஜிக்கலா நீங்க வந்து எப்படி ட்ரேட் பண்ணாம இருக்கணும்னு அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்கான வீடியோ. சரிங்களா? சோ இத நல்லா நோட் பண்ணிக்க. இப்போ ஸ்டெப் 1ல இருந்து வருவோம். ஸ்டெப் 1, நீங்க என்ன பண்ணணும்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். சோ மார்க்கெட் வந்து பிரைஸ் வந்து இப்படி போகும், சேனல் பேட்டர்ன்ல போகலாம். இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். இப்படி ஒரு இது இருக்கு. பிவட் பாயிண்ட் போட்டுங்க. பிவட் பாயிண்ட் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். பிவட் பாயிண்ட்குள்ள கூட பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் இப்படி வரும், இப்படி வந்துட்டு இப்படி தொடும். சோ இந்த இதுவும் நீங்க வரையலாம். ஓகேங்களா? இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எங்கெல்லாம் நீங்க ஃபைண்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். சம்டைம்ஸ் இங்க வாங்குவேன் நானு, இங்க விற்பேன். இங்க வருமானம் நான் எதிர்பார்க்க மாட்டேன், இங்கே விற்பேன். எனக்கு கிடைக்கும் ஒரு 15 பாயிண்ட் கிடைக்கும், போதும் எனக்கு. ஸ்கேல்பிங் தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? மோஸ்டா ஸ்கேல்பிங் தான். எனக்கு எங்க சப்போர்ட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுதோ அங்க வித்துருவேன் நான். இல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 2 hours 3 hours போகுதுன்னா இங்க நான் புக் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். புரியுதுங்களா? ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மாத்துவேன் நான் டைமிங். ஓகேங்களா? சோ அப்போ இந்த இடத்துல இருந்து இங்கேயும் தாண்டி மார்க்கெட் போகும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கும். சோ அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே வைப்பேன் நான். ஓகே, கொஞ்சம் தள்ளி வைப்பேன். இல்ல இங்க போயிட்டு மறுபடியும் இங்க வந்துருச்சுன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுவேன் அந்த பொசிஷன். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுவேன். ஸ்கேல்பிங் தான் மோஸ்டா நடக்கும். இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு மேல போச்சுன்னா இங்க எனக்கு 50 பாயிண்ட் கிடைச்சிடும். அதுல 10% 10 ரூபா ரிஸ்க்ல எனக்கு 50 ரூபா கிடைக்கும் எனக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ இப்படிதான் நான் ட்ரேட் பண்ணுவேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பிவட் பாயிண்டாவும் ஃபைண்ட் பண்ணுங்க, பிரைஸ்லயும் நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையுமே டிரா பண்ண கத்துக்குங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். சரிங்களா? எனக்கு கண்டிப்பா, ஏன்னா மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். லாஸ் ஈஸியா நீங்க எடுத்துடலாம். உங்க அதாவது உங்க மைண்ட் எப்படி இருக்கும்னா, அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு நீங்க போக கூடாது. இது வந்து பிசினஸ் இது. ஓகேங்களா? இது வந்து நீங்க எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, இங்க வந்தா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், இங்க வந்தா வாங்க அப்படின்னு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட, இதுல லாஸே வராது. மைண்ட பிக்ஸ் பண்ணிட்டு செட் பண்ணிடணும். இதே மார்க்கெட் இருக்கு, பிரைஸ் வந்து இங்க வாங்கலாம்னு வச்சிருக்கீங்க, அதாவது இந்த ஜோன்ல வாங்கலாம்னு வச்சிருக்கீங்க. ஆனா மார்க்கெட் வந்து இப்படி வந்துட்டு இருக்கு, இங்க வரமாட்டிருக்கு. ஓகேங்களா? டே வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன தெரியுமா இங்க யோசிப்போம், இல்ல இங்க வராது போல, நம்ம இங்கே வாங்கிடுவோம். இது சிம்பிளான ஒரு நம்மளோட இதுதான், மைண்ட் தான் அது. மார்க்கெட் இதுவும் மார்க்கெட் சென்டிமெண்ட் தான். இங்க போனா மட்டும் தான் மார்க்கெட் சென்டிமெண்ட் கிடையாது, இங்கேயும் அப்படிதான். இங்க போகாது போல, சரி நம்ம இங்கே வாங்கிடுவோம், உஷாரா இங்கே வாங்கிட்டு மேல வந்தோம்னு க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் இங்க என்ன ஆகும்னா, இங்க இருந்து ஒரு கேண்டில் வரும் இப்படி புஷ்னு. ஓகேங்களா? புஷ்னு ஒரு கேண்டில் வரும், உங்க ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். இந்த இடத்துல கரெக்டா நிற்கும், நின்னுட்டு அப்படியே மேல போகும். ஓகேங்களா? சோ இப்படி நடக்கும். அப்புறம் அதான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க வாங்காதீங்க, எங்க சப்போர்ட் கிடைக்குதோ அங்க வாங்குன்னு சொல்ல வரேன். இது இந்த மாதிரி மிஸ்டேக் நான் பண்ணிருக்கேன். நான் பண்ண மிஸ்டேக் தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? சோ அதுல நான் பிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, சார்ட் கொடுத்துட்டாரு சார், உங்களோட அனாலிசிஸும் போடுங்க. நான் கொடுக்கறது வந்து ஒரு கேன் அண்ட் அஸ்ட்ராலஜி, அதை யூஸ் பண்ணீங்க, தப்பு இல்லை. பட் உங்க அனாலிசிஸும் போடுங்க, உங்களோட இதையும் இருக்கணும் அதுல. ஓகேங்களா? உங்களுக்கு நான் மீன் பிடிக்க தான் சொல்லி கொடுக்குறேன். மீன் பிடிக்கும் போது நான் லைவா இப்போ ட்ரேட் என்னால உங்களுக்கு இது பண்ண முடியாது. ஏன்னா
ஒரு யூடியூப்ல வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாதான் என்னால உங்களுக்கு லைவா வந்து அது நான் எப்படி ட்ரேட் பண்றேன்றது உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ண முடியும். ஸோ அதுவும் நீங்க கேட்டிருக்கீங்க இந்த வாரம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்க பக்காவா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, டிரா பண்ண கத்துக்குங்க. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 2, ஓபன் நிஃப்டி சார்ட் அண்ட் ஸ்ட்ரைக் சார்ட். இந்த ரெண்டு சார்ட்டை தவிர எதையும் நீங்க ஓபன் பண்ணக்கூடாது உங்க டெஸ்க்டாப்ல. சரிங்களா, ரெண்டு சார்ட் ஓபன் பண்ணீங்க. அதுக்காக ரெண்டு சிஸ்டம் கூட வச்சுக்கங்க வீட்டுல. ஓகேங்களா, ரெண்டு சார்ட்டை ஓபன் பண்ணீங்க. சார்ட்டை ஓபன் பண்ணிட்டு சப்போர்ட் இங்க நீங்க வந்து நான் ப்ரெஃபரன்ஸ் வந்து நிஃப்டி சார்ட்டுக்கு தான் கொடுக்கணும். நீங்க இந்த சார்ட்டுக்கு கொடுக்க கூடாது. சரிங்களா, நிஃப்டி சார்ட்டுக்கு கரெக்டா எங்க சப்போர்ட் வருது ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னு பாத்துங்க. சப்போர்ட் வந்ததுன்னா பை பண்றீங்க. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி நீங்க சூஸ் பண்ணணும்னா, நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னா திங்கட்கிழமை என்ன இந்த தேர்ஸ்டேவோட ஸ்ட்ரைக்கை நான் வந்து எடுக்க மாட்டேன். அதாவது கரண்ட் ஸ்ட்ரைக்கை நான் எடுக்க மாட்டேன். ஒரு பழைய அதாவது 1 வீக் அடுத்த ஸ்ட்ரைக் இந்த வீக் இல்லாம நெக்ஸ்ட் வீக்கான ஸ்ட்ரைக்கை மட்டும் தான் நான் எடுப்பேன். ஏன்னா நான் பண்றது பை. ஓகேங்களா, சோ மார்க்கெட் என்ன சொல்றது, ஒரு வாலட்டிலிட்டி இல்லாம இருக்கணும். சரிங்களா, 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஏறினா போதும். ஏன்னா நான் போடுறது வந்து 10 பாயிண்ட் தான் நான் போடுறேன் கீழே. ஓகேங்களா, ஏன்னா இப்போ நான் இந்த வீக்குக்கு ஸ்ட்ரைக் எடுத்தேன்னா 10 பாயிண்ட் உடனே ஹிட் ஆயிடும். புரியுதா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 10 பாயிண்ட் எப்படி போட்டு ஒரு ட்ரேட் பண்றாரு நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. பட் ஏன்னா நான் யூஸ் பண்ற ஸ்ட்ரைக் வந்து 1 வீக் பின்னாடி உள்ளது. சரிங்களா, சோ நான் இந்த வீக்குக்கான ஸ்ட்ரைக் பிரைஸை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது வந்து சர்வன்னு போகும், கீழே வரும், மேல போகும். அது வேஸ்ட். அது நம்மளுக்கு செட் ஆகாது. சரிங்களா, எப்போ நான் இந்த ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு பக்காவான, அதாவது எந்த ஒரு நிப்டி சார்ட்ல வந்து இன்னைக்கு பை தான் இருக்கு, செல்லு தான் இருக்கு, அதாவது ஒரு ஒரே கோட்ல இருக்கு அப்படின்னா அப்பதான் நான் வந்து இந்த வாரத்துக்கான இது ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அது நல்ல வாலடைல் போகும், கண்டிப்பா மேலதான் போகும் தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி நான் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். சரிங்களா, சோ 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் சோ அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம வந்து கரண்ட் வீக்கோட ஸ்ட்ரைக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். சரிங்களா, சோ இப்போ ஃப்ரைடே ஸ்ட்ரைக், அதாவது ஃப்ரைடே தான் ஓபன் ஆகுது ஒரு ஸ்ட்ரைக்னு வைங்க, அது வந்து தேர்ஸ்டேல முடியுது. ஓகேங்களா, அந்த ஃப்ரைடேக்கு வந்து அந்த தேர்ஸ்டேக்கான அந்த ஃபர்ஸ்ட் வீக்கான ஸ்ட்ரைக் எடுக்கும். பட் மண்டே வந்த உடனே மண்டே அந்த வீக்கான ஸ்ட்ரைக் நான் எடுக்க மாட்டேன். அடுத்த வீக்கான ஸ்ட்ரைக் தான் நான் மண்டேல இருந்து எடுப்பேன். சரிங்களா, இதை நல்லா நோட் பண்ணிங்க. இது வந்து ஸ்டெப் 2. சரிங்களா, இதை மறந்துடாதீங்க. இதுலயும் முடிஞ்சா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. பட் இதை ப்ரிஃபரபிளா எடுத்துங்க. இதோட நிப்டியோட சார்ட்டை வச்சுதான் நீங்க ஸ்ட்ரைக் க்ளோஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் சார்ட்டோட இதை வந்து நீங்க வச்சு ட்ரேட் பண்ண கூடாது. இதுல நீங்க சப்போர்ட், இதுல நீங்க பை பண்றீங்க, பட் இதுல என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வருதோ அதை வச்சுதான் நீங்க ட்ரேட் பண்ணணும். புரியுதுங்களா, ஸ்ட்ரைக் சார்ட்ல வருது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதெல்லாம் நீங்க வந்து எடுக்க கூடாது. அதை நோட் பண்ணீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து நிப்டியோட சார்ட்டை வச்சுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மறந்துடாதீங்க. ஸ்டெப் 2 இது நோட் பண்ணீங்க. ஸ்டெப் 3, ஸ்டெப் 3 உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 2000. நான் வந்து ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வாங்குறேன் அப்படின்னா பிரைஸ் 2000 ருபீஸ் தான் நான் வந்து, அதாவது 10 பாயிண்ட் நான் 200 குவான்டிட்டி எடுக்கிறேன், 2000 ருபீஸ் தான் நான் வந்து லூஸ் பண்ணுவேன். உங்க லூசிங் வந்து பிக்ஸ் பண்ணிங்க ஃபர்ஸ்ட். இவ்வளவுதான் நான் இழப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூசிங், உங்களோட லூசிங் வேல்யூ பிக்ஸ் பண்ணிக்கங்க. அதாவது லூசிங்னா நான் ஸ்டாப் லாஸ் தான் சொல்றேன் நான். சரிங்களா, நான் வந்து 100 ருபீஸ் ஸ்ட்ரைக் 200 ருபீஸ் ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படின்னா 190 வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா, நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். ஆனா நான் மார்க்கெட்ல உட்காந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். இங்க வெளியில போனா மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் போடுவேன். மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. வாட்ச் பண்ணிட்டு 190க்கு வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. கண் எதையுமே யோசிக்காதீங்க. திரும்பி மேல போகும், சரி வாங்க இதை க்ளோஸ் பண்ணாம இருந்திருக்கலாமே, 200 போயிடுச்சு அப்படிலாம் தோணும். அதுதான் மார்க்கெட் தோண வைக்கும் அது. ஆனா அதுல எல்லாம் நீங்க விழுந்துடவே கூடாது.
நீங்க வந்து ஒரு மைண்ட மிஷின் மாதிரி ஆக்கிக்கீங்க. இதுதான் வந்தா விட்டுருவேன், ஏறிச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி இன்னும் ஏறணும்னு சொல்லணும் நீங்க வைக்க கூடாது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்கோ க்ளோஸ் பண்ணிடணும். பிரைஸ் இப்படி இருக்கு, இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு இந்த சப்போர்ட்டை மறுபடியும் நீங்க வாங்கின இடத்துக்கே வந்தா கூட நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான், தொட்டுருச்சு. நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போகும்னு நினைச்சேன், போகல. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மட்டும் தொட்டுட்டு இங்க வந்துருச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு மறுபடியும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிங்க. என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் ஜோன் வாங்குறீங்க, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதே இடத்துக்கு வந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அங்க நான் புரோக்கரேஜ் போகுது, என் காசு 10 பாயிண்ட் போகுதுங்க, புரோக்கரேஜ் போகுது, அது போகுது, நம்ம பார்த்தோம்னு வைங்க மார்க்கெட்ல இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பண்றது அஸ்ட்ராலஜிக்கலா பண்றோம், ஸ்கேல்பிங் பண்றோம். சரிங்களா? ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க பை பண்ணுவாங்க, சப்போர்ட்ல 30 பாயிண்ட் கீழே போடுவாங்க ஸ்டாப் லாஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 60 பாயிண்ட் போடுவாங்க. அதாவது 1:2 போடுவாங்க. ₹1 நான் இழக்கிறேன்னா எனக்கு ₹2 கிடைக்கணும், அந்த மாதிரி போடுவாங்க சில பேர். பட் அது நார்மலா ஜெனரலா பண்றது. பட் அது என்னன்னா ஒரு சில நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு சில நாள் லாஸ் வரும். பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் என்ன சொல்றது, இது நல்லா போகுது. அஸ்ட்ராலஜிக்கலா பாக்குறதுனால இங்க ஏறும் இறங்குன்றது கொஞ்சம் தெரியறதுனால நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றேன். பட் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது நீங்க நான் ஒரு நாள் ஃபுல்லா சார்ட் கொடுக்குறேன், மார்க்கெட் இப்படிதான் போகுதுன்னா நீங்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தப்பு இல்ல. பட் ஒரு நாள் 30 பாயிண்ட் இழப்பீங்க, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராம கூட போகும், சொல்ல முடியாது. சரிங்களா? பாத்துங்க. ட்ரேடிங்கே அப்படிதான். ட்ரேடிங் இல்ல, எல்லா பிசினஸுமே அப்படிதான். ஸ்டெப் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது கரெக்டா பக்காவா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன மார்க்கெட்ல பண்றேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? மார்க்கெட்டை வந்து விரட்டணும்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் எங்க போதோ அது கூடவே நீங்களும் போங்க. ஓகே? இல்ல இவரு அஸ்ட்ராலஜிக்கலா வந்து இங்க பைன்னு சொல்லியிருக்காரு, அதான் நம்ம வெயிட் பண்ணுவோம். நானே எல்லாரும் நான் தப்பு பண்ணிருக்கேன்னு நினைப்பேன். அந்த இடத்துல போகலன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்ப நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிருக்கேன், மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே கைஸ், இதுதான். ஓகேங்களா? ஸ்டெப் 5 இப்போ நான் லாஸ்டா சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது டார்கெட்டை டச் ஆகலன்னா அதே இடத்துல க்ளோஸ் பண்ணணும். அதான் ஸ்டெப் 5. அந்த இடத்துல வந்து எந்த கிரீடியும் இருக்கக்கூடாது. சரிங்களா? சோ இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க மார்க்கெட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா மாசம் வந்து உங்களால வந்து இப்போ என்ன சொல்றது, ஒரு 560 பாயிண்ட்ஸ், அது வந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ், 350ல இருந்து 450 பாயிண்ட்ஸ் நீங்க எடுக்கலாம். நிஃப்டில மட்டும் சொல்றேன், ப்ராஃபிட் எடுக்கலாம் நீங்க. நஷ்டம் போய் 450 பாயிண்ட்ஸ்னா எவ்வளவு வருது? ஆவரேஜா 400 வைங்க. 400 பாயிண்ட்ஸ், 400 பாயிண்ட்ஸ்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டிருப்பீங்க. சரிங்களா? நான் ஒரு 400 நான் 200 போடுறேன்னா இன்டூ 200, ஸோ 80,000 உங்களுக்கு வரலாம். நான் வந்து 200 குவான்டிட்டி போடுறேன். ஓகேங்களா? என்னோட ஆவரேஜா வந்து நான் ப்ராஃபிட் சொல்ல மாட்டேன் யாருக்கு. நீங்களும் சரி, நீங்க சம்பாதிக்கிறத யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இது வந்து அஸ்ட்ராலஜிக்கலா சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் பாருங்க அப்படின்னு. பட் அஸ்ட்ராலஜிக்கலா வந்து அடுத்த ட்ரேட்ல அவ்வளவு சம்பாதிக்க மாட்டாங்க, லாஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அது அஸ்ட்ராலஜிக்கலா ஒண்ணு இருக்குது, அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அது வந்து ஃபாலோ பண்ணி, ஏன்னா யார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி. அது வந்து கந்து ஸ்ட்ரீமாங்க, என்ன சொல்றது, அது சனியை ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஆயிடும். நல்லாவே நீங்க ப்ராஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது டக்குன்னு எல்லாமே உங்களை விட்டு போற மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷத்துல. ஸோ அதனால வந்து கைக்குள்ள என்ன வைக்கிறீங்களோ அதை வந்து காமிக்காதீங்க, நீங்க மட்டும் பாருங்க. சரிங்களா? அஸ்ட்ராலஜிக்கலா சொல்றேன், அஸ்ட்ராலஜிக்கலா நிறைய வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? நிறைய போடுறேன். அஸ்ட்ராலஜி உங்களுக்கு நிறைய பார்த்தும் சொல்றேன். நான் நல்லா இருக்கும் அது. ஆக்சுவலா அஸ்ட்ராலஜி பார்க்கறது ஒரு சயின்டிபிக்கா ஒரு நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம்ல நான் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன் நிறைய வாட்டி. யாரும் ஜாயின் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஜாயின் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? டெலிகிராம்ல ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கங்க.
ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனா நான் அதில் பாஸ் பண்ணுவேன். லாஸ்ட் 2 days நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் கொஞ்சம் இதுவாயிருக்கு, அதை நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். மண்டே டியூஸ்டே நல்லா சார்ட் போட முடியுமான்னு தெரியல. ஸோ நான் வெளியில போறதுனால ஒரு கொஞ்சம் பிஸியா இருப்பேன். வெனஸ்டே தர்ஸ்டேல இருந்து நான் கண்டிப்பா வந்து வீடியோ போடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் நெட்வொர்க்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க இதை பிக் பண்ணிங்க. உங்களோட அனாலிசிஸும் வந்து வையுங்க. ஸோ அப்போதான் வந்து நீங்க ஜெயிக்க முடியும் இன்ட்ராடேல. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.